தித்வா சூறாவளி ஞாபகம் இருக்கா? அது வெறும் புயல்னு நாம நினைச்சோம். ஆனா அது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. நம்ம கிட்ட என்னென்ன பலவீனங்கள் இருக்குன்னு அது அப்பட்டமா காட்டிடுச்சு. சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, அந்த பாடங்கள்ல இருந்து கத்துக்கிட்டு எதிர்காலத்துல வர்ற எந்த ஒரு பேரழிவையும் சந்திக்கிற அளவுக்கு ஒரு வலுவான இலங்கைய எப்படி உருவாக்கலாம் தான். நம்ம அடிக்கடி என்ன நினைப்போம், இயற்கை சீற்றம் எல்லாம் நம்ம கையில இல்ல, அதுவா வருது அதுவா போகுதுன்னு. ஓரளவுக்கு அது உண்மைதாங்க. ஒரு புயலையோ நிலநடுக்கத்தையோ நம்மால நிறுத்த முடியாது, சரிதானே? ஆனா அதனால வர்ற பாதிப்பை நம்மால நிச்சயமா குறைக்க முடியும். இதுதான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மைய புள்ளி. நம்மள காப்பாத்த போறது அதிர்ஷ்டம் இல்ல, நம்மளோட தயார் நிலைதான். தித்வா புயல் நினைச்சு பார்த்தாலே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எத்தனையோ உயிர்களை நாம இழந்தோம். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்துச்சு. அது ஒரு பெரிய சோகம். ஆனா அந்த சோகத்திலிருந்து நாம பாடம் கத்துக்கிட்டே ஆகணும். நம்மளோட முன்னெச்சரிக்கை சிஸ்டம்ல எங்க ஓட்டை இருக்கு, நம்ம அவசர கால உதவிகள்ல என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு தித்வா அப்பட்டமா காட்டிடுச்சு. வாங்க அந்த பாடங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு பேரழிவை சரியா சமாளிக்கணும்னா மூணு முக்கியமான கட்டங்கள்ல நாம கவனம் செலுத்தணும். ரொம்ப சிம்பிள். புயல் வர்றதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும், புயல் அடிக்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும், புயல் போனதுக்கு அப்புறம் எப்படி மீண்டு வரணும். இந்த 3 கேள்விக்கும் நம்ம கிட்ட தெளிவான பதில் இருந்தா அதுதான் ஒரு வலுவான இலங்கையை உருவாக்குறதுக்கான சாவி. இது எப்படின்னா, நம்ம பரீட்சைக்கு தயார் பண்ற மாதிரி தான். கடைசி நிமிஷத்துல பதட்டப்பட்டு படிக்கிறத விட முதல்ல இருந்தே பிளான் பண்ணி படிச்சா நல்ல மார்க் வாங்கலாம் இல்லையா? அதே கணக்கு தான் எங்கேயும். பேரழிவு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரெடியா இருந்தா பாதிப்புகளை ரொம்பவே குறைக்க முடியும். சொல்லப்போனா இந்த தயார் நிலை தான் எல்லாத்த விட முக்கியம். பாருங்க, ஒரு சங்கிலி பலமா இருக்கணும்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு வளையமும் பலமா இருக்கணும். அதே மாதிரிதான் நம்ம நாடும். ஒரு பாதுகாப்பான நாட்டை உருவாக்கணும்னா அரசாங்கமும் சரி, மக்களாகிய நாமும் சரி, 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும். அரசாங்கம் மட்டும் தனியா எதையும் செஞ்சிட முடியாது, மக்களுக்கும் அந்த பொறுப்புணர்வு இருக்கணும். இந்த 2 சக்தியும் ஒன்னு சேரும்போதுதான் நமக்கு உண்மையான பாதுகாப்பு கிடைக்கும். அரசாங்கத்தோட பங்கு எவ்ளோ முக்கியம் பாருங்களேன். உதாரணத்துக்கு இந்த முன்னெச்சரிக்கை அமைப்புகளையே எடுத்துக்கலாம். தித்வா புயலப்போ என்னாச்சு? சரியான நேரத்துல பல பேருக்கு எச்சரிக்கையே போய் சேரல, அதனாலதான் சேதம் அதிகமாச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல நவீன சிஸ்டம் இருந்திருந்தா எத்தனையோ உயிர்களை காப்பாத்திருக்கலாம் இல்லையா? அதே மாதிரிதான் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான எமர்ஜென்சி பிளான் கண்டிப்பா வேணும். நாம சொல்ற இந்த ஐடியாஸ் எல்லாம் வெறும் கற்பனை இல்ல, நிஜத்துல சாத்தியம். ஜப்பான் எடுத்துக்கோங்க. அங்க இருக்கிற நிலநடுக்க எச்சரிக்கை சிஸ்டம் உலகத்திலேயே பெஸ்ட். பூகம்பம் வர்றதுக்கு சில செகண்ட்ஸ் முன்னாடியே லட்சக்கணக்கான மக்கள் மொபைலுக்கு மெசேஜ் போயிடும். பங்களாதேஷ்ல பாருங்க, புயல் பாதுகாப்பு மையங்களை ஒரு பெரிய நெட்வொர்க்கா உருவாக்கியிருக்காங்க. அவங்க செஞ்சதை நம்மாலேயும் செய்ய முடியும். நாம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும், அவ்வளவுதான். சரி, அரசாங்கம் இதெல்லாம் செய்யணும், கரெக்ட் தான். ஆனா எல்லாத்துக்கும் அரசாங்கத்தையே எதிர்பார்த்து நாம சும்மா இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஒவ்வொரு தனி மனுஷனும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு ஊரும் இந்த முயற்சியில பங்கெடுத்தே ஆகணும். அப்போ இதுல உங்க பங்கு என்ன? நீங்க என்ன செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்க. பாதுகாப்புங்கிறது நம்ம வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு எமர்ஜென்சி கிட், அது எவ்வளோ முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் எய்ட் பொருட்கள், கொஞ்சம் தண்ணி, பிஸ்கட் மாதிரி கோல் உணவுகள், ஒரு டார்ச் லைட், இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் இருக்கணும். ஒரு பேரழிவு நேரத்துல முதல் 3 நாளுக்கு தேவையான பொருட்கள் அதுல இருந்தாலே அது உங்க குடும்பத்துக்கு பெரிய பாதுகாப்பு. இது ஒரு சின்ன ஸ்டெப் தான், ஆனா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நாம எவ்வளவுதான் பிளான் பண்ணி ரெடியா இருந்தாலும் புயல் அடிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு குழப்பம், ஒரு பயம் வர்றது சகஜம்தான். அந்த நேரத்துல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். வேகமா ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு செயல்பாடுதான் உயிர்களை காப்பாத்தும். சரி, அந்த நெருக்கடியான நேரத்துல நாம எப்படி நடந்துக்கணும்னு இப்ப பார்க்கலாம். இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்துல அரசாங்கத்தோட பலமும் மக்களோட வேகமும் ஒன்னு சேரணும். அரசாங்கத்தால ஹெலிகாப்டர் அனுப்ப முடியும், ராணுவத்தை அனுப்ப முடியும். ஆனா ஆபத்துன்னு வந்தா முதல்ல ஓடி வர்றது யாரு? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான். இந்த 2 முயற்சிகளும் சரியா இணையும் போதுதான் நம்ம மீட்பு பணிகள் ரொம்பவே திறமையா இருக்கும். தித்வா புயல் அப்போ என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. போன் லைன் கட், கரண்ட் இல்ல, மக்களுக்கு என்ன நடக்குது, எங்க போறதுன்னே தெரியல. மீட்பு குழுக்களால ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்க முடியல. இந்த கம்யூனிகேஷன் கேப் மீட்பு பணிகளை ரொம்பவே பாதிச்சுது. இதனாலதான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க ஒரு கண்ட்ரோல் சென்டர், தடையே இல்லாத தகவல் தொடர்பு வசதி, இதெல்லாம் எவ்ளோ முக்கியம்னு புரியுது. உண்மைய சொல்லணும்னா, ஒரு பேரழிவு நேரத்துல ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் யாரு தெரியுமா? தீயணைப்பு வீரர்களோ ராணுவமோ இல்ல, அது நீங்க தான், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான்.
அடிப்பட்டவங்களுக்கு முதலுதவி செய்யறது, மரத்துக்கு கீழே சிக்கினவங்கள காப்பாத்துறது, எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறது, இதெல்லாம் சாதாரண மக்கள் தான் முதல்ல செய்றாங்க. சமூகத்தோட இந்த சக்தி தான் எண்ணற்ற உயிர்களை காப்பாத்துது. புயல் நின்னுடுச்சு, எல்லாம் முடிஞ்சதுன்னு நாம நினைக்க கூடாது. உண்மையான வேலை அப்பதான் ஆரம்பிக்குது. மீண்டு வர்றதுன்னா இடிஞ்சு போன வீடுகளை திரும்ப கட்டுறது மட்டும் இல்ல. அது அடுத்த தடவை இதே மாதிரி புயல் வந்தாலும் தாங்குற மாதிரி புத்திசாலித்தனமா இன்னும் பலமா கட்டுறது. முன்னாடி இருந்ததை விட ஒரு வலுவான சமூகத்தை உருவாக்குறது. இதுக்கு பேருதான் பில்ட் பேக் பெட்டர். இந்த மீண்டு வர்ற வேளையிலையும் அரசாங்கமும் மக்களும் கைகோர்க்கணும். அரசாங்கம் வீடு கட்ட பணம் கொடுக்கலாம், சரி. ஆனா அந்த வீடுகள் மக்களோட தேவைக்கேத்த மாதிரி, அவங்க கலாச்சாரத்துக்கு பொருந்துற மாதிரி இருக்கணும் இல்லையா? இதுக்கு பிளான் பண்றப்பவே மக்கள் கிட்ட கருத்து கேட்கணும். அப்பதான் அந்த வளர்ச்சி உண்மையானதாவும் நிரந்தரமானதாவும் இருக்கும். ஒரு பேரழிவோட காயங்கள் கண்ணுக்கு தெரியறது மட்டும் இல்ல. இடிஞ்சு போன வீடுகளை நாம பார்க்கலாம், ஆனா உடைஞ்சு போன மனச நம்மளால பார்க்க முடியுமா? ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு பிறகு வர்ற மன அழுத்தம், பயம், சோகம், இத சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நியூசிலாந்து மாதிரி நாடுகள் இத புரிஞ்சுக்கிட்டு அவங்க மீட்பு திட்டங்கள மனநல ஆதரவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இத நாமளும் இலங்கையில கண்டிப்பா கொண்டு வரணும். உள்ளூர் பிரச்சனைக்கு உள்ளூர் ஆளுகிட்ட தான் சரியான தீர்வு இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஊர்ல எங்க கால்வாய் கட்டணும், இல்ல யாருக்கு முதல்ல உதவி தேவைப்படும்னு அந்த ஊர்ல இருக்கிறவங்கள விட வேற யாருக்கு நல்லா தெரியும். அதனால மீட்பு திட்டங்களை போடும்போது மக்களோட குரலுக்கு காது கொடுத்தா அந்த திட்டம் நிச்சயம் வெற்றி பெறும். சரி, நாம இதுவரைக்கும் நிறைய பாடங்களை கத்துக்கிட்டோம். இப்போ அதையெல்லாம் செயலா மாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. வெறும் பேச்சும் திட்டமும் மட்டும் பத்தாது. இலங்கைய ஒரு பாதுகாப்பான இடமா மாத்துறதுக்கு நாம உறுதியான சில அடிகளை எடுத்து வைக்கணும். அது என்னென்ன படிகள்னு இப்ப பார்க்கலாம். இந்த 8 படிகளும் நம்ம பயணத்துக்கான ஒரு ரூட் மேப் மாதிரி. இதுல சிலது மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு, தொடர்ச்சியான பயிற்சிகள் நடத்துறது. ஒருவேளை ஆபத்து வந்தா என்ன செய்யணும்னு மக்களுக்கு முன்னாடியே பயிற்சி கொடுத்தா உண்மையான நெருக்கடி நேரத்துல குழப்பம் குறையும் இல்லையா? அதே மாதிரி காலநிலை மாற்றத்தை மனசுல வச்சு செயல்படுறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எதிர்காலத்துல புயல்கள் இன்னும் தீவிரமாகலாம். அதுக்கு நாம இப்போவே தயாராகணும். நாம இவ்ளோ நேரம் பேசினதுல நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கிட்டா போதும். பாதுகாப்புங்கிறது ஒரு கூட்டு பொறுப்பு. அரசாங்கம், அதிகாரிகள், சமூக தலைவர்கள் மட்டும் இல்ல. நீங்க, நான், நம்ம எல்லாருமே இதுல பங்குதாரர்கள். நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா எந்த புயல் வந்தாலும் இலங்கையை அசைக்க முடியாது. இந்த மீள்திறன்கிறது தானா வராது. அத நாம எல்லாரும் சேர்ந்துதான் உருவாக்கணும். கேள்வி என்னன்னா, நாம அதுக்கு தயாரா இருக்கோமா? இந்த வீடியோவை பார்த்த பிறகு இன்னிக்கே உங்க குடும்பத்தோட எமர்ஜென்சி பிளான பத்தி பேசுங்க. உங்க ஏரியாவுல ஒரு சின்ன விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யுங்க. ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்குங்க. நாம எல்லாரும் தயாரா இருந்தா அடுத்த புயல் வரும்போது இலங்கை உறுதியா வலுவா நிக்கும்.